வெற்றிக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டாங்க, தியேட்டருக்கு வரமாட்டாங்க. ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸே இருக்குது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம். ஓடிடி சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், தியேட்டர்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஸ்டைல் இருந்தது. அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம் அதை மாற்றினது தமிழ்நாட்டில். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கல்ல இருந்து எடுத்துக்க முடியும், மீதி எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சில படங்களில் கருடன், இந்த வருஷம் கருடன் அப்படி ஒரு படம். அண்ட் ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன். இப்போது ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க, அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய வேலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் தான், நம்ம அதை வேண்டாம்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கரா, ஒரு 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 ப்ரொடியூசரா நமக்கு நேரடியாக திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்குல்ல, படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல். அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன், ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டி இருக்கிற வெகு சில படங்களில் கருடனும் ஒரு படம். அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடையது. நான் நினைக்கிறது என்னன்னா, செந்திலுடைய கமிட்மெண்ட், டெடிகேஷன், அந்த ஒர்க்கு, அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும், இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து செந்தில்னு சொல்லும்போது அந்த டீம், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம், இதுக்கு இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம். எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியும். சார் ஏன் சார் கம்மியாக இருக்குது, நிறைய வச்சுக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்கிறது வந்து நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக. ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், அப்புறம் கேமராமேன், ஆரம்பத்துலேருந்தே வந்து செந்தில் நிறைய சொல்லிட்டு இருந்தான் ஒர்க் பண்ணும்போது. அவர் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கார், எவ்வளவு டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபில்முக்குள்ளே, அண்ட் அவருடைய க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தான். அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானதை இப்போ எனக்கு நான் அன்றைக்கி முதல்ல சொன்னது அந்த இதில் சொன்னது, அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். அவர் இத்தனை வருடமாக வந்து அவர் என்னவா இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல கேட்டேன் சார், செந்தில் சொல்லும்போது நான் கேட்டேன், அவர் ஏன்ப்பா வர போறாரு, அவர் வரமாட்டாருப்பா, இந்த படத்துல ஏன்ப்பா அவர் பண்ணணும், ரோல் நல்லா இருக்கு, பட் அவர் ஏன் இதை பண்ணணும். அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்றேன்னு சொல்லிட்டாரு. செந்தில் சொன்னாரா சூரி சொன்னாரா தெரியல, ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அப்படியா படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னனால படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது. அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு விஷயத்துக்காக வந்தாரு, அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது. அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம், அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த ரைட் ஷோல்டரில் ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது, அதோடு தான் பண்ணாரு. நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லை நான் பண்ணிடுவேன். அவருக்கு என்னன்னா சரி பிரேக் எடுக்கலாம், திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன், அவருக்கு அடுத்த ஷெட்யூல் போகிறதுக்கு இன்னும் பயம், அதனால அப்படியே பண்ணிடுறேன். அதில் தெரியும் கொஞ்சம் ஓடும்போதெல்லாம் தெரியும். அங்கப்பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்க்கு போறாரு. போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் அதை வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்குறாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதுல என்னோட 100% நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. எனக்கு அப்படி இருந்தது, செந்திலுக்கும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம
சூரி இங்கேருந்து கொஞ்சம் கீழே ஒரு 10 அடியிலேருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷாட்டு. சரிண்ணே அது மேலே இருந்தேன் அண்ணே, அதுக்கு மேலே உனக்கு 15 அங்கேருந்து குதிக்கிட்டு போனால் இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே. ஓகே குதிங்க அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனாக இருக்கிறாரு. அண்டு ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னும் நிறைய பேர் ஆர் உதயகுமார் சார், சார் நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார், உங்களுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் வரல சார், அவ்வளோதான் சார், வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டுருவோம் சார். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற 5 ஸ்டார் செந்தில் சார், அவங்க வந்து இப்போ 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்த இதுக்கு வந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எஃபிஷியண்டாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தை. அண்ட் எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ப்ராப்ளம் வர நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன். அந்த மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க. சூரி வந்து ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில். அண்டு இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலையும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த அந்த கதை மேல் இருந்து அவங்களுக்கு அந்த படத்தின் மேல் இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது கூட ஒன்றா நின்னது. அண்ட் அந்த நம்பிக்கையை சரியாக ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல, ஏன்னா இன்னைக்கு மீடியான்றது நிறைய மாறிடுச்சு. விகடன் மார்க்கில் ஆரம்பித்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இதுதான், அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணால் வருது படம். யாரோ ஒருத்தர் சும்மா அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க, படம் சூப்பர்தான் இல்லை, ஐயோ நல்லா இல்லை. தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர். அடுத்த ஷோக்கு போகலாமா நாளைக்கு போகலாமான்னு நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் மீடியா வந்து இந்த படத்தை சரியாக பொசிஷன் பண்ணி, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால சரியாக பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது ஒன்று, நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமாக இருக்குமோ அவ்வளோக்கு அளவு மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க, இன்டர்நேஷ்னலாகவே ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அதை இந்த படம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த படத்தில் பெரிய அளவில் சம்மந்தமே இல்லாமல் இந்த மேலையில் உட்காந்துருக்கிறது நான் ஒருத்தன் தான், ஏன் உட்காந்துருக்கேன்னு தெரியல. அண்டு எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி. ஏன்னா இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மாதிரிக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கதையின் நாயகனா எனக்கு நான் நினச்ச 2 படமும் இந்த மாதிரிக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல ப்ரிவியூ ஷோ போட்ட அன்னைக்கு நான் ஆஃபீஸில் இருந்தேன். என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வரப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்போ என் நண்பர் சொன்னார், இங்கே பார் கவனமாக இருந்துக்க, பத்திரிக்கை சொல்லிக்கிட்டு இருக்குது, வெளியில் வரப்ப நின்று வச்சுக்க. அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவங்க ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பி விட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை, அந்த நிலைதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிறைய வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனையும் டாக்டருங்க, சின்ன டாக்டருங்க. அதனால கவனமாக அப்படின்னு 2-3 பேர்லாம் சொன்னாங்க. அவர்லாம் இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் போயிரு, அவர் அந்த பக்கம் வந்தாப்பெல்லாம் இங்கிட்டு போயிரு,
அப்படின்னாங்க. அப்போ இந்த பக்கம் இல்லை சரி இங்கே வந்துட்டேன், தாங்க சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல வந்தாச்சு. இங்கே இண்டோர் பிளாக் முடிஞ்சோடனே ஒரு ஃபோன் வந்துச்சு. வழக்கமாக விடுதலை சொல்லுமா இந்த சாவித்திரி அக்கா ஃபோன் வந்துச்சு. நீ நல்லா இருப்பாக்கா, போன வீடு அப்பப்போ பிடிச்சி இழுத்து விட்டுறேன், தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்லு வச்சிருச்சு தம்பி. அந்த இடையில வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி நிறைய நம்பி அண்ணன் தம்பி நிறைய பேர் ஃபோன் பண்ணுங்க. பயங்கரமா தைரியம் வந்துச்சு. டக்குன்னு சொல்லிட்டு டிஷர்ட்டை காட்டி போட்டு சட்டையட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நம்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கிறேன் செகண்ட் ஹாப் இருக்கு அப்படின்னாப்புல. இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டோர் பிளாக்கை நம்ம காப்பாற்றி திட்ட மாட்டாங்க. வாங்க வந்துட்டேன். இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்காப்புல, இங்க வந்துருந்தாப்புல. அப்புறம் அவர் எங்க உட்காந்துருக்காங்க, அங்கிட்டு போயிருந்தாங்க. என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியாதான் இருக்காங்க. அப்ப படம் முடிச்சு போச்சு இருக்க, பேசாம இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுறாங்க நின்றுடா அப்படின்னு. இந்த டோர் டொண்ணு நின்று வந்தாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்டத்தோடய வந்து அப்படியே பையன் ரங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணன் என்ன காத்து இல்லையான்னு நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு. ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம் போயிட்டாரு. முடிஞ்சு வச்சுல ரிசல்ட். இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு முயற்சி இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு. ஒன்னோட குறையில எனக்கு ரிலீஸ் ஆனப்ப அந்த மக்கள் அத்தனை கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடிச்சு. அவ்வளவு சந்தோஷம். தேட்டர் அண்ணன் எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்தணும் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் நீங்க சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல ஒரு உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தன், விஜயன், விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்தின சார், பெருமாண்ட பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பேரும் சாரதி சார் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குனர் மட்டும்தான் தெரியும். அந்த இயக்குனருக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கிற்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைனர் தம்பி, முதல் நாள் இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொண்ணு இந்த டிசைன் சேர்ந்து சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர். ஒரு படம் என்ன ஹலோ ஹலோ அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஒரு 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 குழந்தை வந்து 10 மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்க. அதுக்கு சமமானது அந்த அந்த மிக்சிங் படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்க எப்பேற்பட்ட நல்ல படத்துக்கும் காலி பண்ணிடலாம் நினைச்சாருண்டா. அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு. யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலே ஒர்க் பண்ணுங்க, இதுலயே ஒர்க் பண்ணுங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் வந்து பாவமா இருந்துச்சு எல்லாம் பாக்குறப்ப எனக்கு வெற்றிமறை ஒரு படம் ஒரு டப்பிங் இன்சார்ஜ் இல்லை ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்களை கொண்டு எங்க உலகத்தில் முடிஞ்சு ஒரு சினிமா சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு அதே மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதய சங்கர் தம்பி வாழ்க்கை மறக்கவே மாட்டேன் தம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31 முன்னாடி மே 30 அப்படின்ற அந்த கார்டன் யாகமும் உங்க யாகம் தான் தம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்துல சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்றேன்னு தெரியல. குமாரன் வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நானும் உட்காந்து என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. வருவார் குமாரனே இந்த குருவி பழக்கத்துல உட்காந்து கூட்டில் உட்காந்து ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிரு, திருப்பி ஒரு வாரம் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிரு. அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவாரு, சென்டிமெண்ட் கூப்பிட்டு ஓடுவாரு, ஆப்பிட்டு பழக்கத்துல வருவாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு, அங்கிட்டு உள்ளாங்க இந்த நம்பர்ன்றாரு. திருப்பி அந்த இந்த பக்கம் போயிட்டு வருங்கிறாரு. ஒன்னொரு சொல்வாரு, ஆனா இப்ப எதிர்பார்த்து 3 ஓகே ஆச்சுங்க. அப்புறம் ஷூட் பண்ணேன் 6 வரணும்னு சொன்ன 4 வரலங்க அப்படின்றாரு. போச்சா அப்படின்ட்டு திருப்பி மீட்டு ஓடுன்றாரு. ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பழக்கமாக இருந்துச்சு. 55 உதய சங்கத்தை சொன்னேன்.
2 3 ஃபோன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் சூரியன் பேசுறேன் பிரதர். எதுக்கு பிரதர்? அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர். இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர்? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அது வந்துச்சு. எனக்கு 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது, அப்போ ஆபீஸில் வீட்டுக்கு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த உங்க நலம் கருதி உங்க பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி. அதுக்கு வார்த்தை இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆரோக்கிய ரொம்ப நன்றிங்க. உங்களோட விழுப்புரில் அற்புதமான கதை. ரொம்ப நன்றிங்க. உதயகுமாரன் அதே ஜீனியஸ். நீங்க உங்கள் படம் பார்த்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கு ஓகே, இன்னும் 2 நாள் ஆசைப்பட்டு கேட்பு வேணாம்னு சொல்லிடுவாங்க. இந்த ஓகே வரிசை எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைங்க. 2 நாள் வந்தாலும் அதுக்காக பேமெண்ட் ஏறணும் உங்க சைட்ல இருந்து. அதுக்காக குமார் படத்தை போடுவாப்புல, டேரக்டர் சொல்லாப்புல சார் இல்லை சார் சொல்ல போதும் சார் இருங்க டேரக்டர் நான் சொல்லணும் சீன் வேணுமாங்க அப்படிங்கிற அஸ்தம் மேனேஜர் சொல்லி விடுவாரு. பதட்டத்திலே தெரியும். அப்படியே அண்ணன் பதட்டத்தில் வச்சிருப்பாங்க. அதனால அப்படியே தெரியும். அப்புறம் சூப்பர் கடைசியில் அந்த 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியா படம் வரணும் இல்லையா, அதான் எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்ச பிடிக்கிறியா டேரக்டா என் கடமையான்னு சொன்னீங்க அந்த வார்த்தை. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும். துரை செல்வகுமாருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த வெற்றிமாருங்க. என்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு 1000 கண்டுகிட்டு இருக்கும். அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த கண்டுகிட்டு கொண்டு வாங்க, இந்த இதுக்காக வரப்பை போட்டு முட்டுங்க, இது கண்டுவாங்க. அது யாரு போக கெட்ட மாட்டேங்க. அந்த கண்டை தூக்குங்க, அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க, அதை எடுக்கணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுவாங்க. ஒன்று சும்மாவே படுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கண்டு தூங்குவாங்க. அதே வெற்றிமாருங்க அவரை கண்டு இருப்பாங்க, அந்த கண்டு தூக்குங்க அப்படின்றாரு. அவர் எப்படி இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமா இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணு முடிட்டு அப்படியே முறைச்சமைக்கே வருவாங்க. அதுல அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னா டக்குனு பக்கத்துல குழந்தை திட்டுக்கிட்டு வருவாங்க. சிஸ்டர் தூக்கம் அது இருக்குங்க, அதை உட்காந்துங்க உட்காந்துருப்ப திட்டுக்கிட்டு நம்ம கிட்ட அந்த இது இருக்கு, நம்மளுக்கு அந்த குழந்தை அகன்றும் சென்றிங்க. அப்படி இல்லை அந்த ஊசியத்துக்கு அப்படியே நேரத்துக்காலும் நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, அம்மா அப்பா பேரு, அவள் தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஓகேவா இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு அதில் மூத்த கடைசி வரைக்கும் எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும், இது சரியா வருமான்னு கேட்டோம்னா அதுக்கு டக்குனு சொல்ல மாட்டாங்க. சரி என்ன திருப்பி போக மாட்டாங்க. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய 10 மேல உங்களுடைய இதில் நீங்க கரெக்டாகவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே வந்து கிடைக்கிறது நல்லா அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிங்க. என்ன ஒண்ணு டெஸ்ட் போட்டாங்க, என்ன 2 பேரும் வந்து பேசினீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. நல்லா சூப்பரா பேசுறீங்க சொன்னீங்க. அந்த ரிலீஸுக்கு மேல அப்புறம் நம்ம காமெடிலாம் வந்து பழகிட்டோம். இந்த கதையில நான் மற்றவங்க மேற்பட்ட விஷயம் நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல, சூரி சார் ஒரு நிமிஷம் இந்த நாராயண திருச்சி நாராயணத்தை கொடுக்குறேன் அண்ணன் கொடுக்குறேன்னு. அண்ணன் வணக்கண்ணே, காலையில் வந்துரும்ல அண்ணன் ரிலீஸ் ஆகுங்க, கேட்கல ரிலீஸ் ஆகுங்க, சரி ஒரு அமௌண்ட் இப்போ கொடுக்குறான். சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கொடுக்குறான் கொடுங்கண்ணே. இல்ல உங்க கேட்டு கொடுக்குறான். என்னை படம் ஆரம்பிச்சு அவர் தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க. பெரிய அமௌண்ட் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும் நான் கொடுப்பாங்க. எல்லாரும் அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுத்து 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பா கொடுங்க, 100 ரூபா வந்துருங்க. நான் பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன். நான் கொடுக்குறாங்க ஒரு நிமிஷம் சென்று நான் கொடுக்குறேன். அண்ணன் அதேதான் என்னன்னு குமார பார்த்தா ரொம்ப நல்லது. இது வரைக்கும் அது எந்த தப்பானது இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல உங்களை கேட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு கொடுத்துக்கிட்டே கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு. ஓகே பக்கத்துல வேற யாருக்கான கேட்டேன். இல்ல இந்த டிஸ்பிளே பண்ணிருக்காங்க, மத்தவங்க அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்ட்டாரு. உண்மைக்குமே நீங்க இந்த படம் எங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட். அதெல்லாம் இந்த எம்ஜிக்கு அவங்க ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுங்க. அதுல துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு 10 ஒரு 13 கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு கடைசியாக எல்லாருமே நம்மளுக்குன்னு ஒரு துணிஞ்சாங்கன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் ரொம்ப நன்றிங்க. சிதம்பரமே ரொம்ப நன்றி. அதிகமாக அவர் என்கிட்ட பேசணும், உங்க பேருங்க அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்தத்தை நான் போய் நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த
25வது போஸ்ட் 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்க. இப்போ நம்ம போட்டு விடலாங்க அப்படின்ற உடனே குமாரங்க சொல்றாருங்க, இல்ல 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 வேண்டாம், இல்ல அதெல்லாம் சொன்னாங்க. 50வது நாள் மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போனாங்க. தொடர்ந்து அடிக்கிறாங்க, எனக்கு தயவுசு தப்ப பண்ணிடுறாங்க, வேண்டவே வேண்டாம், அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாங்க, சாதாரண 20 நாள் அப்படி போடுங்க போடும், ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாம பிரச்சனைலாம் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் தான் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட இல்லாத என்ன சசிகுமாரன்னு அண்ணே, உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு நான் ஆரம்பத்துல உங்க கூட இருக்கேன், காமெடியில் உங்க கூட இருக்கேன், இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன், நீங்க எப்பவுமே அங்கே இருக்க நான் நம்புறேன்னு. எந்த வீட்லையும் நீங்க விட்டு கொடுத்ததே இல்லை எங்கேயுமே. அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன். இதில் இந்த படம் ஆரம்பிக்கும் போது பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்து அமைஞ்சது வந்து வெற்றிமாறன் சார் தான். ஏன்னா அவர் இருக்கின்ற தைரியத்தில் தான் இவ்வளோ பெரிய படமாக கொண்டு வந்து நாங்கள் நிறுத்த முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வியாபாரம் மற்ற விஷயங்கள் முன்னப்பட இருந்தாலும் அவர் இருக்காது இந்த ப்ராஜெக்டுடைய சைஸ் பெருசாக மாறினதுக்கு வெற்றி சார் உள்ள வந்ததுனால தான். அதுக்கப்புறம் இந்த ரிலீஸ் டைமில் 5 ஸ்டார் செந்தில் சார், நாராயணசாமி சார், சிதம்பரம் அண்ணன், ரகு, சிந்தன், இவங்க எல்லாருமே ரிலீஸ் டைமில் மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பெரிய நன்றி. அவங்க சித்தி ஸ்ரீதேவி மேடம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசி நேரத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நின்றாங்க. லார்ட் ஸ்டுடியோஸ் என்னது இது 3வது படம். இந்த படம் கல்கன் வந்து மிகப்பெரிய வெற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக என் கம்பெனிக்கு கொடுத்தது வந்து நம்ம துரை செந்தில்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த சக்ஸஸ்க்காக தான் எல்லாருமே கடுமையாக போராடுறோம். அது எனக்கு ஒரு ரொம்ப இலவாக ப்ராஜெக்ட் முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்து நிறுத்திட்டாரு. அதுக்கு மிகவும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மிஸ் சார். வெற்றிக்கு உறுதியாக இருக்கிற யுவன் சார், அவரும் லாஸ்ட் மினிட் நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப சப்போர்ட்டாக நமக்கு இருந்தார். கேமராமேன் சார் இப்போ எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது. ஆர்டர் துரைராஜ் அவரும் இப்போ வரல, அவரும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இந்த ப்ராஜெக்டில் கடைசி வரலும் நின்னார். சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி கூட ஒரு ஹெல்ப்புக்காக போய் நிற்கும்போது அவரும் வந்து கூட நின்னார். அந்த மாதிரி எனக்கு 3 படமும் அவங்க கேமராமேன் சாரும் ஆர்டர் துரைராஜும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டைமில் நான் சொல்கிறேன். கடைசி நேரத்தில் நம்ம அசிஸ்டன்ஸ், டிஓபிஸ், அசிஸ்டன்ஸ் எல்லாருமே லாஸ்ட் மீட்டர் வரலும் ரொம்ப அந்த படத்துக்கு டே நைட் ஒர்க் பண்ணாங்க லாஸ்ட் 1 மந்த். அதில் வந்து குறிப்பாக பாஸ்கர், வினோத், எடிட்டர், அசிஸ்டன்ட், முரளி இங்கெல்லாம் 24 hours ஒர்க் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா இந்த டைம் ரைட் டைம் கொண்டு வந்துருக்க முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. டிசைனர் தினேஷ் அசோக், அவர் வந்து 24 hours என்னுடைய டாக்ஸில் அவர் தாக்க முடியாமல் ப்ரெஷருக்கே போயிட்டாரு. அந்தளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணார். இல்லை அவருக்கு இங்கே வரல. அவருடைய ஒர்க்கு ஃபென்டாஸ்டிக்காக அமைஞ்சது. படத்துடைய வெளியே லுக்கும் கொண்டு வந்தது தினேஷ் தான். அவருக்கு என்னுடைய நன்றி. தி மியூசிக் சந்தோஷ், ராஜ், சரவணன், இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலும் பிஸ்னஸ் சைட்லையும் மற்ற விஷயங்களும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக பண்ணாங்க. எஸ்கே ஆர்டிஸ்ட் மதன் சார், ஜேம்ஸ் சார், எம்எல்ஏ அம்பேத்குமார், சின்னசாமி, அவங்க அத்தனை பேருக்கு நன்றி. ரிலீஸ் டேட் வெளியே வெளியும் கூட நின்று பயங்கர சப்போர்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் பிரதீப், கோபி, மனோஜ், சுந்தர், விக்கி, இவங்க எல்லாருக்குமே இப்போ எல்லாம் நன்றி. தொடர்ந்து இப்போ எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. படம் கண்டினியூவாக போகிறதுனால அவங்களும் டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் இல்லாமல் என்னோட 3 படமும் வருஷம் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எந்த லாப நஷ்டம் கணக்கு பார்க்காம இப்போ வரலும் எனக்கு கூட நிற்கிறது ராஜாந்திரா அப்படின்ற செந்தூர் பாண்டியன், லெமன் ஸ்டுடியோ செந்தில், இவங்க 2 பேருமே எந்த விருப்பமும் பார்க்காம இப்போ வரலும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் இந்த ரிலீஸ் டைமில் கொஞ்சம் எனக்கு சின்ன சின்ன உதவிகள் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து உதயசங்கர் ஃப்ரெண்டு சூரியனுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவர், மிகப்பெரிய சப்போர்ட்டாக லாஸ்ட் மினிட் வரலும் நின்று வெளியூரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக பண்ணாங்க. சூரியனை இந்த படம் எக்ஸ்ட்ரானரியாக வர்றதுக்கு முழுக்க சூரியன் தான். ஆரம்பிச்சதுலேருந்து முடிச்சு ரிலீஸ் வெளியூரில் நின்று எல்லாம் பண்ணதும் எல்லாமே சூரியன் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அதோட 14 வருஷம் அதோட நான் ட்ராவல் ஆயிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் மட்டும் என்னை பற்றி சொல்லியிருந்தாரு. அவருடைய தம்பிக்கு ஈக்குவலாக நிகழ்ச்சி பேசியிருந்தது ரொம்ப, நான் அவரோட 14 வருஷம் உண்மையாக இருந்ததுக்கு ஒரு அங்கீகாரமாக அதை பார்த்தேன். நான் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. சச்சினை ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் சச்சினை வந்ததுக்கு அப்புறமே ஸ்கேல் ரொம்ப பெருசாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ மச்ண்ணே. தேங்க்யூண்ணே. வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சந்தோஷம் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கிற, ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ணுற, நல்லா எழுதுகிற ஒரு படம் அமைகிறது வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப கடினமான ஒன்று. அந்த மாதிரி ஒரு படமாக கருடன் அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். இதை தாண்டி என்ன சொல்கிறது, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்தே
குமார் சார், சூரி சார் மீட்டிங்ல இருந்து, வெற்றி சார் இதுக்குள்ள வந்ததுல இருந்து, சசி சார் இன்க்ளூட் ஆனதுல இருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணேன். பாலமேந்திரா சார் சொல்லுவார்னு வெற்றி சாரும் சொல்லுவாங்க. எங்களுக்கும் தெரியாது, ஏன்னா ஒரு படம் அதுக்கு தேவையானதை அதுவே அமைச்சுக்கும் அப்படின்ற மாதிரி பாலமேந்திரா சார் ஒன்று சொல்லுவாரு. அதை நான் இந்த படத்துல ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லா விதத்திலையும் கேமராமேன் சார்ல இருந்து, ஆர்டிஸ்ட்ல இருந்து உதயகுமார் சார், எல்லாருமே படம் ரிலீஸ் பண்ற செந்தில் சார் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு படம் ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்ப பாசிட்டிவா இருந்தது எல்லாருக்குமே. ஈவன் செட்ஸ்ல கூட எல்லாரும் ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இது நல்லா வரணும், எல்லா லைட்மேன்ல இருந்து எல்லாருமே, ஜிம்மி ஜிப் ஆபரேட்டர் எல்லாருமே அதை பாசிட்டிவாவே சொல்லுவாங்க. நல்லா வருது படம், சூப்பரா இருக்கு, கன்ஃபார்மா ஹிட் அப்படின்றத சொல்லுவாங்க. அது எனக்கு இந்த படத்துல நடந்தது. அதை ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இது அமைஞ்சது. அதுக்கு இயற்கைக்கோ கடவுளுக்கோ நன்றி சொல்லணும். அதை தாண்டி என்ன சொல்றதுன்னு தெரியல. கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அது எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னோட டீம், என் கூட ஒர்க் பண்ண, என்னோட தோளோட தோல் என் கூட வேலை செஞ்ச என்னோட டீம், பகுருதீன் சார்ல ஆரம்பிச்சு விஜய், சாரதி, புலிவரது டைரக்டர் ஜிவி குமார் சார் ஸ்கிரிப்ட்ல இருந்தாரு. அப்புறம் அருண் சந்திரன் பிரதர், அவர் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, டைரக்ட் பண்ண போறாரு. அவரோட டைலாக் கான்ட்ரிபியூஷன், இந்த படம் மதுரையா தேனியா சவுண்ட் பண்றதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா இருந்தது. ராஜன், கோ டைரக்டர் ராஜன், பாஸ்கர், வினோத், அருணாச்சலம், எடிட்டிங் அசிஸ்டன்ட் முரளி, எல்லாருமே எல்லாரோட பங்களிப்பும் எல்லாரும் 100% கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்கும் நான் அந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனைக்கும், ரசனைன்னு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படத்தை அவங்களுக்கு பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கும் போது அதை பத்தி வெளியில பேசுறதும், அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தான் இன்னைக்கு இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது எங்களுக்கு. அந்த மாதிரி பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த படத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைச்சதும், அதை அவங்க ரிசீவ் பண்ணதுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் போன்ல என்ன தொல்லை பண்றாங்க, என்ன கண்ணு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஏதோ நம்ம டைரக்டரா இருந்த என்ன கொண்டாந்து ஒரு நடிகனா ஆக்கி விட்டா என் அருமை தம்பி துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி. அவருடைய மனசுக்கேற்ப மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள், குறிப்பா சூரிய அவர்கள், சசிகுமார் அவர்கள், நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாறன் அவர்கள் எல்லாம் நான் நடிக்கும்போது வேண்டாம்னு சொல்லாம என்ன ஏத்துக்கிட்டதுக்கு 2வது நன்றி. ஏன்னா நான் என்ன நடிப்பேன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் அப்பப்போ படங்கள்ல சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸ்ல முகத்தை காட்டியிருக்கேன். பல ப்ரெஷர்களுக்கு நல்ல திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்புறம் எல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் மதுரை பாஷையில பிச்சு உதறிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தம்பி சொன்னார், நம்ம அண்ணே இப்படி பேசலாமான்னு, அண்ணே எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன், கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, நேச்சுரலாக இருக்குது, மந்திரி கேரக்டர் தானே, பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் துரை செந்தில்குமார் முழு நம்பிக்கையோட அவருடைய, நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில் டப்பிங்கில் தான் பார்த்தேன். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஸ்கிரிப்ட், அது வெற்றிமாறன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் நடந்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வெற்றி, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா துரை செந்திலையும் வெற்றியும் ஒரு குருநாதரை நான் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும் போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்வியுற்றதே கிடையாது. உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பண்பு என்னன்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது. ஒரு தடவை வெற்றி சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில, நான் ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தேன். துரை பாலமேந்திரா சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவரை கூடவே இருந்து, அவர் நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரையிலும் பார்த்துக்கிட்டான் தம்பின்னு. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தால் எவ்வளவு சக்ஸஸ் பண்ணுன்றது முக்கியம் அல்ல, நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோன்றது தான் முக்கியம். அந்த வகையில் சும்மா காமெடியாக அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு அதுவும் வெற்றி தான் சொல்லியிருக்காரு. 2-3 தடவை தான் நான் பார்த்துருக்கேன் சூரிய. ஆனால் கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பண்ணாரு பாருங்க. தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி, தமிழ் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்தில் அவரை ஒரு
அசத்தலான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச திருப்பியும் அந்த நன்றி வெற்றிமாறன் சேரும். அந்த பயம் நம்ம அண்ணன் பண்ணாரே, அந்த பயத்திலேயே நம்ம கரெக்டா பண்ணியாகணுன்ற பயம் ஒவ்வொரு நாளும் செந்தில்கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. அதை அற்புதமா வெற்றிமாறனுடைய படத்தினுடைய பெயரை கெடுக்காம ஒரு படத்தை நான் எடுத்தா போதும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதுல இந்த வெற்றிமாறன் அளவுக்கு நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. அது மட்டும் இல்ல, ஒரு நட்புக்குன்னு ஒரு உதாரணம் இருக்குங்க. எத்தனையோ பேர் நம்ம நண்பர்கள் சொல்லிக்கிறோம். சினிமாவில் நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது காணாம போயிடுவாங்க. நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம பேண்ட ஏறி சவாரி பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி சவாரி பண்றவங்க எல்லாம் நம்ம தோத்து நிற்கும் போது நம்ம மேல சவாரி பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இன்னொரு குதிரை மேல ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதையெல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று அந்த கதாபாத்திரம் என்னதாக இருந்தாலும் சரி, பட் ஒரு ஒரு கேரக்டர் நடுவில் செத்து போகுது, அந்த கேரக்டர்ல ஒரு ஹீரோவா நடிச்சவர் பண்ணலாமா அப்படின்லாம் யோசனை பண்ணாம சூரிக்காக நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழியோடு நம்ம சசிகுமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். நான் உண்மையுமே கண் கலங்கிட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்லல, ரொம்ப அருமையா பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பல்வேறு இடங்கள், பல நாட்கள், இரவு பகல், தயாரிப்பாளர் நான் மூஞ்சியே பார்க்கல. நான் வந்திருக்கேன்னா அவர் எங்கே காணாம போயிடுவார். எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவேன் அப்படின்லாம் அவர் எங்கேயே தரப்போறாரு. சரி பரவாயில்ல விடு, அதை தேடிட்டே இருக்க. ஆனா அங்க பிரம்மாண்டமா எத்தனை கூட்டம், அந்த கோயில் எல்லாம் கும்பகோணத்தில் எடுக்கும்போது அசந்துட்டேன் நான். ஸோ எக்ஸ்ட்ராடினரி. நீங்க எதையும் கவலைப்படாம உங்க நண்பருக்காக, சூரி சாருக்காக நீங்க கூட தோல் கொடுத்து நின்றீங்க பாருங்க, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒளிப்பதிவாளர், நான் ஜாஸ்தி பேசணும்னு நினைக்கிறேன். நான் தான் பேசி ஆகணும். ஏன்னா நீங்க பேசுறதை விட நான் பேசுனதான் நான் வேல்யூ. ஏன்னா எனக்கு ஜாஸ்தி நாள் இல்லை, 5 நாள் தான் நடிச்சேன். இன்னும் 2 நாள் எடுத்துக்கிங்கப்பா வேணா சார் போதும்ட்டாரு. இங்க நடிப்பு இதோட. அப்புறம் பார்த்தா கேமராமேன் சொல்லவே முடியாது, அப்படி ஒரு டோனை கிரியேட் பண்ணியிருக்கா பாருங்க. ஐயோ, எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு 2 விஷயம் என்ன, ஒரு கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதை களம் என்ன, அது நடக்கிற இடம் என்ன, அதனுடைய ரகட் ஃபார்மேட் என்ன, அந்த வில்லேஜ் கதாபாத்திரங்களுடைய ரகட்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு டோன் கொண்டாந்தாரு. கிரேட். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டி கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் அதுக்கு மெனக்கெடணும், சாதாரண விஷயம் இல்லை. சும்மா லைட் வச்சு அங்கே லைட் வச்சு கூட பிரைட்டா எடுக்கிறது யார் வேணாலும் எடுத்துடலாம். நீ கேமராவில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆனால் அந்த டோனை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி, ஆர்ட் டைரக்டர் அதே மாதிரி அந்த டோனுக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த ரெகட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வீடு வாசல் அந்த இதெல்லாம் செட் பண்ணி கிரேட் ஜாப். ஸோ ஒரு படத்துக்கு இத்தனையும் தேவைப்படுது. ஒரு நல்ல திரைக்கதை, ஒரு நல்ல கதை அம்சம், அந்த மகாபாரத மேட்டரை உடைக்கிற மாதிரி ஒரு மேட்டர். நான் இப்பதான் சொன்னேன் செந்தில்கிட்ட, ஒரு வித்தியாசமான, அதாவது செஞ்சோற்று கடனா இல்லை நியாயமா தர்மமா அப்படின்னு பார்த்தா, செஞ்சோற்று கடனுக்காக தர்மம் என்னன்னா, இது நியாயத்து பக்கம் இந்த கருடன் கதாபாத்திரம் நம்ம சூரி நின்னாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் இந்த படம். அதை வலுவா நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அடுத்த படம் பண்ணும்போது இதை விட உங்களை நிறைய எதிர்பார்ப்பாங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் வாய்ப்பளித்து நானும் ஏதோ கொஞ்சம் நடிக்க தெரியும் என்பதை காண்பித்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என் கண்ணுக பத்திரிகை நண்பர்கள் பிரமாதமா எழுதியிருந்தீங்க. யாரையும் குறை சொல்லாம ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பத்தியும் அழகா விளக்கமா ஒரு கதையை அவ்வளவு உள்வாங்கி, ஒரு விமர்சனத்தை உள்வாங்கி எழுதின விமர்சனங்களை இந்த படத்துலதான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி பார்த்தேன். அதுல ஒரு 2 வரி என்னை பத்தியும் எழுதுறதுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தது 4 வரி 6 வரி எழுதுற அளவுக்கு நானும் பயத்தோட நடிப்பு என்பது வாய்ப்பு கொடுக்குற பெருந்தலைகள்லாம் இங்க இருக்கும்போது
நான் ஏன் கவலைப்படணும்? நன்றி, வாழ்த்துகள். உங்களுக்கு தான் நன்றி. உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த விழா சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அனைவருக்கும் வணக்கம். வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு துரை சார் தான் எனக்கு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது அப்படிதான் எனக்கு இந்த படம் கிடைச்சிது. இந்த டைரக்டர் பற்றி சொன்னால் என்னன்னா, அவர் ரொம்ப ஆர்டர் பண்ணோம். எப்போ ஸ்கிரிப்ட்லேயே இருப்பார், எப்பவுமே ஃபைன் டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னன்னா இது என்னன்னா, என் ஃப்ரெண்டு சொல்லணும், என் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட படத்துக்கு போனால் அவன் பையன் வந்து ரிமோட் கேட்பான். சார் ரிமோட் இருக்கான்னு. அப்படிலாம் இல்லாமல் படத்தை ரொம்ப ஸ்பீடாக்கி ஒரு ஃப்ளோவில் இந்த படம் வந்து இருக்குதுன்னா அவர் மெயின் துரை சார் இருக்கிற காரணம். அவரை குமார் சார் பொறுத்த பார்த்தீங்கன்னா, நான் குழந்தையா இருக்க வந்து எனக்கு தெரியும். அவருக்கு எப்பவுமே வந்து ஓப்பனாக பேசுவார். நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன் அவரு கூட. எப்போ இருந்தாலும் ஓப்பனாக பேசுவார். வந்து சார் நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா இருக்கு, நல்லா இல்லை ஓப்பனாக சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னார் வந்து என்னன்னா, சார் நம்ம ஜெயிச்சு வந்த படத்தை அப்படின்னு சொன்னார். அது வந்து ரொம்ப ஹாப்பி குமாருக்கு. அப்புறம் சசிசார் படத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சசிசாரை. இஸ் வெரி கிரேட் டைரக்டர். எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் நான், நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணுங்க சார்னு. சூரி சார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவ்வளோக்கும் அவர் சோடில் வந்து கொண்டு வந்து ஜெயிச்சு வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் என்ன மந்திரம் சார், இது வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும், சூர்யா ஜெயிக்கணும், எங்களோட எல்லாத்தோடைய விருப்பமும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷன். என்னென்ன ஷூட்டிங் வந்து நான் ஒரு 6 தான் ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கோயில் ஷூட் பண்ணோம். இன்டர்வியூ வந்து ஒரு போர்ஷன் ஆனாலையும் இவர் வந்து கண்டிப்பாக தூங்கிருக்க மாட்டார். ஏன்னா அது கை வெட்டினாரு பாடு தான் அவருக்கு வந்து இதுதான் நம்ம பஸ் ஸ்டாப்பு, இந்த பஸ் ஸ்டாப் தான் ஏறிட்டோம். அது வந்து அவருக்கு வந்து ஸ்லீப் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். உண்மைதான் சார். அப்போதான் அவர் வந்து ஒரு ஹீரோ மீட்டர்ல வந்துச்சு படத்தில். அதான் ரொம்ப நன்றி சார் அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து என்ன அசிஸ்டன்ஸ், என் குரூ, ஃபோக்கஸ் புல்லர், அப்புறம் கிம்பல் ஆப்ரேட்டர், லைட் மேன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸு, ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸு எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. இங்கு வந்திருக்கும் திரையுலகை சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் இணைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கருடன் திரைப்படம் இந்த ஆண்டில் வெளிவந்த படங்களில் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ள படமாகும். இந்த படத்தை எனக்கு தமிழக விநியோக உரிமை அளித்த திரு சூரியனன் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகர்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் திரு இயக்கிய துரை செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும் நன்றி. எண்ணம் போல் வாழ்க்கை. இங்கு எளிமையின் சிகரமாக அமர்ந்திருக்கின்ற வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும், என்னுடைய இணைய நண்பர் சசி சார் அவர்களுக்கும், டைரக்டர் செந்தில்குமார் சார் அவர்களுக்கும், மற்றும் கதாநாயகன் சூரியன் அவர்களுக்கும், குமார் அவர்களுக்கும், செந்தில் சார் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்ம குமார் நம்ம தயாரிப்பாளர் எனக்கு கொஞ்சம் நாளத்தை பழக்கம். ஆனால் நல்ல பண்பானவர், இன்னும் ரொம்ப அவரை பிடிக்கிறவன். நல்ல அதாவது பண்பானவர், நாணயமானவர், ரொம்ப கரெக்டாக இருப்பார். எது இருந்தாலும் கரெக்டாக இருப்பார். அப்படி இருக்கணும், இப்படி என்ன சிரிச்சிட்டே இருப்பார். அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவர் சார் ரொம்ப மென்னாள் வரலன்னு நான் ரொம்ப நாள் எழுதிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்ம சூரி சார் அது எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. எல்லாம் வெற்றிமாறன் சாருடைய இதனால ஜெயிச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் சூரி சார் இதுக்கு அடுத்த படத்தில் இதுக்கு மேல மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு கதாநாயகன் ஆயிட்டீங்க, அதனால இது காலத்தின் கட்டாயம். இதை எம்மையில வளர்த்திக்கணும். அதே சமயத்துல நம்ம சசிபாலனுமே எம்மையில் வளர வாழ்த்தி இந்த குழுவாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த தயாரிப்பாளர் மட்டும் இல்லாம ஒரு சிறந்த நண்பர் அப்படின்ற ஒரு பெயரை வந்து எல்லாருமே சொல்லி சொல்றப்ப ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. தேங்க்யூ சோ மச் சார், ஒரு நல்ல மனிதரா இருக்கிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் a few words from you. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் குமார் கூப்பிட்டப்ப சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னார். இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லாதப்பா நன்றி மீட்டிங்காவது போடுங்க. ஏன்னா சக்ஸஸ் மீட்னா
அது படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் போகுது. அது ஏன்னா ஒரு பயம், தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒத்துக்கணும். தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ அது தாராளமாக ஒத்துக்கணும். அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாதான் வெற்றியை நம்ம ஏற்றுக்க முடியும். அதுதான் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தோல்விக்கு ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு தோல்வி, இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் வெற்றிக்கு பல காரணங்கள் சொல்லுவோம். ஸோ இதனால ஓடிச்சு, இவர்னால, இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்துக்கு, கருடன் படத்துக்கு வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. ஸோ இந்த கேரக்டர்னால, கர்ணன் அந்த வில்லன் அடிச்ச அவர்னால, என்னால, சூரியனால அப்படின்னு ஒவ்வொருத்தங்க, டைரக்டரோட இதனால. ஸோ எல்லாரும் ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமா இருந்தது. அது ப்ரொடியூசர் குமார் தான் ஃபர்ஸ்ட் இதற்கு முதல் காரணம். ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லா குமார் தான். என்ன கொண்டு வந்ததும் அதுதான். இந்த கேரக்டருக்கு நீங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப சொல்லும் போதுதான் எனக்கு தெரியல, நடிக்கும் போதுதான் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் வெற்றியையும் கதை கேட்டதுல இருந்து இந்த படத்து மேல நம்பிக்கை எங்க எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சிருந்தார். ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் தான். எல்லாரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கல. பட் என்னன்னா ஒரு இது இருக்குமே, இப்போ வந்தாதான் தெரியும் அப்படின்னு இருப்போம். ஆனா வந்தாலும் இதான் கான்ஃபிடண்டா அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டார். விற்காம தான் அந்த ரிஸ்கையும் எடுத்தாரு. ஓடிடி விற்கல, எதுவுமே இதாகல. ஆனா நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே, இது என் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த படம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு விட்டார். படம் நல்லாதான் சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு படம் தேட்டர்ல ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. நம்ம இனி தேட்டர்களை நம்பணும். தேட்டர்களில் நிறைய படங்கள் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு குடும்பமா அது 3வது வாரம் போகுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான், சிதம்பரம் சாரா நண்பர். நான் சிதம்பரத்துக்கு நான் பயந்தேன், ஐயோ அவர் தப்பா மாட்டிடக்கூடாதுன்னு. நண்பர்னால எனக்கு கொடிவரனப்ப ரொம்ப உதவினாரு. ஸோ எப்படி குமாருக்கு உதவியா நின்னாரோ எல்லாருக்கும் அவர் உதவியா நிற்பாரு சிதம்பரம் சாரு. ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 5 ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமா எனக்கு படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர் வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு. கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த படம் ஃபுல்லா அவருடைய அசிஸ்டண்டா இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சூரிக்காக இந்த படத்துல நான் பண்ணேன். ஒரு நல்லது செய்ய வந்தேன், அது எனக்கு நல்லதாயிருச்சு பாருங்க. அதான் நான் ஒரு நல்லதா நினைச்சேன், எனக்கு பெரிய நல்லதாயிருச்சு. அது ஒரு விஷயம் இதுல எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது. சூரி இனிமேல் யாரும் புரோட்டா சூரி இந்த இதெல்லாம் சொல்ல மாட்டான். அதெல்லாம் அழிச்சிட்டாப்ல. கதையின் நாயனா தான் இருப்பாரு. கதைநாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. கதாநாயகனா மறந்தாதான் கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்து இருந்துக்கும். அதான் பட் ரொம்ப டெடிகேட்டிவா ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூரி ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு, எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும், நீ போ. எல்லா தேட்டரும் அவர் தான் போனார். முதல் நாள் கூப்பிட்டாங்க, நான் போல. இதை நீ தான் அனுபவிக்கணும். எல்லா தேட்டரும் போனார், அனுபவிச்சாப்புல. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், வந்துட்டேன், நான்லாம் பார்த்துட்டேன், இது நீ பார்க்கணும். ஒவ்வொரு தேட்டரும் போ, உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க. அப்ப தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும் போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும், நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் தான் நம்மள பல வருஷமா நம்மளை தாக்கு பிடிக்க வைக்கும். ஸோ அதான் அவருக்கு கிடைச்சிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூரி ஜெயிச்சது நாங்கள் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா பெருமைப்படுறோம். ஸோ எங்களோட டைரக்டர் உதய் செந்தில்குமார் சார் சூப்பரான டைரக்டர். நானே அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும், அமைதியா, டென்ஷன் இல்லாம, ரொம்ப சார் வேணான்றத கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு. அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டார்ல, சார் நல்லா இருக்காரு அப்படின்றாரு. சார் நீங்க வர முடியாது, பரவாயில்ல சார் அப்படின்றாரு. இல்லை இவ்வளவு நல்லவரா இருக்காரு, நடிக்கிறாரா இல்ல உண்மையிலே இப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆச்சு. அப்ப இதுதான் ஒரு கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ இவ்வளவு ஆர்டிஸ்ட
எல்லாரையும் அந்த மூடு படி நடிக்க வைக்கிறது, எல்லாரும் பிடிச்சி பண்றது எல்லாமே அது வந்து அவரோட கையில தான் இருந்தது. அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துட்டு போனாரு. சொல்ற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சார் இதை மாத்திக்கலாமான்னு சில இடங்கள்ல நான் சொல்லும் போதும் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்றது அவர் ஏத்துக்கிட்டார். அது வந்து அவருடைய இது அவர் தான் எங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தராக இருக்காரு. ஸோ அவருக்கு நன்றி. என்னுடைய கேமராமேன் சார், அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு, இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு. இன்னமும் நான் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன், சார் இந்த லென்ஸ் என்ன சார், இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணாமா, நான் பண்ற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட. அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் பத்திரிகை ஷோலே சொல்லிட்டாங்க. எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடிச்சாங்க, படம் சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க, சூரி பிரமாதமாக பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு, இந்த படம் சக்ஸஸ்ன்றது பத்திரிகை ஷோல தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு படமும் அப்படிதான் பத்திரிகையில தான் ஷோல தெரிஞ்சது. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், நீங்க சொன்ன இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு, பத்திரிகையாளர், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தேட்டரிலே ஜெயிக்கும், வெற்றி பெறும், மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. நன்றி.